சமூக வலைதளங்கள் தடை செய்யப்பட்டது, அதுக்கு எதிராக இளைஞர்கள் போராடுறாங்கிறது உண்மை. அதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த சமூக வலைதளங்கள்லாம் தடை செய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, நேபாளத்தில் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நிறைய கரப்ஷன் இருக்கு. அதுக்கு எதிராக நிறைய இளைஞர்கள் சமூக வலைதளங்களை குரல் கொடுக்கறது அரசாங்கத்துக்கு பிடிக்கல. அதுதான் மிக முக்கியமான காரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெப்போ கிட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா சுசாந்த் சிங் ராஜ்புட்லாம் நெப்போ கிட்னால தான் பாதிக்கப்பட்டார், நெப்போட்டிசத்தினால தான் பாதிக்கப்பட்டான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி நேபாளத்தில் உள்ள அமைச்சர்கள் அப்புறம் மிக முக்கியமான அதிகாரிகளோட பசங்கள்லாம் சோஷியல் மீடியாக்களில் பெரிய பெரிய காரு, நிறைய பார்ட்டிஸ்க்கு போகிறது, இந்த மாதிரி கரப்ஷனில் வாங்கின பணத்தை வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணுற விஷயத்த சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்க்க அந்த நடுத்தர வர்க்கம், ஏழ்மையான ஜென்சி கிட்ஸ் எல்லாம் கரப்ஷனில் வந்த பணத்தில் இவங்க ஜாலியாக இருக்காங்க, ஒரு நாடு இதை அனுமதிக்குது, இதை நார்மலைஸ் பண்ணுறாங்க, நம்மளால் இன்னும் வரை முன்னேற முடியலைங்கிற ஒரு கோபத்தில் நிறைய மீம்ஸாகவும் நிறைய அதை பற்றின ட்ரோல்ஸாகவும் நெப்போ கிட்ஸை அடிக்கிறாங்க, ட்ரோல் பண்ணியே அடிக்கிறாங்க. ஒரு நல்ல விஷயம்தான். இதெல்லாம் பார்த்த இந்த அமைச்சர்கள், பிரதமர் அப்புறம் முக்கிய அதிகாரிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வீட்டு பசங்களையும் நம்மளையும் இவ்வளோ ட்ரோல் பண்ணுறாங்க, இந்த சோஷியல் மீடியா தான் அதுக்கு காரணம், இந்த சோஷியல் மீடியாஸ்லாம் நம்ம பேன் பண்ணோன்னா இந்த ஒரு விஷயம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நெப்போ கிட்ஸு அப்புறம் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும்னா இந்த இளைஞர்களை சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண விடக்கூடாது. அதை மீறி சோஷியல் மீடியா ஒரு நாட்டுக்கு தேவைன்னா நம்ம நினச்சா என்ன வேணாலும் கேட்கணும், பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழலில் உள்ள அந்த ஆப்களை மட்டுமே அலோவ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணியிருக்காங்க.